அன்பார்ந்த மாணவர்களே, தரம் 11 முதலாவது பாடம் மெய்யெண்கள் என்ற பகுதி. இப்போ மெய்யெண்கள் என்ற பகுதியை நாங்கள் படிக்கும்போது அதில் முக்கியமான சில எண்கள் சம்பந்தமான சில அடிப்படையான விஷயங்களை நீ தெரிஞ்சிருக்கணும். ஏற்கனவே நீங்கள் ஒற்றை எண்கள், இரட்டை எண்கள், முதன்மை எண்கள், சதுர எண்கள் எல்லாம் ஏற்கனவே தரம் 8, 9 படித்திருப்பீர்கள். எனவே அந்த வகையில் புதிதாக தரம் 11 நீங்கள் படிக்கிற சில எண்கள் சம்பந்தமாக பார்ப்போம். அதில் முதலாவது நிறையெண் என்று சொல்லப்படும் பொழுது அதுக்கு குறியீடு எப்படின்னு கேட்டால் இசட்டை போட்டு அந்த நடுவில் உள்ள கோடு டபுள் ஆக்கப்படும். டபுள் ஆக்கினால் அது இசட், அதாவது நிறையெண்கள்னு சொல்கிறோம். எனவே நிறையெண்களில் வரக்கூடிய எண்களை நாங்கள் அவதானிக்கும் போது நேர் இலக்கங்கள் எல்லாம் வரலாம். அதாவது 1, 2, 3 முடிவிலி வரைக்கும் உள்ள எல்லா இலக்கங்களும் வரலாம். அதே போன்று மறையிலுள்ள எல்லா இலக்கங்களும் வரலாம். அதாவது மறை 1, மறை 2, மறை 3 அதில் உள்ள வர எல்லா எண்களும் வரையிலும். மறை முடிவிலி வரைக்கும் உள்ள எல்லா எண்களும் வரும். அதே போல 0 என்ற இலக்கமும் அதில் வரும். இந்த எல்லா அடங்கியதைத்தான் நாங்கள் சொல்கிறோம் நிறை எண்கள்னு சொல்கிறோம், அதாவது இசட்னு சொல்கிறோம். அடுத்தது ரெண்டாவது இயற்கை எண்கள். இயற்கை எண்கள்ன்ற தொடைன்னு சொல்லும் பொழுது அதாவது முழு இலக்கங்கள் 1, 2, 3, 4 போகக்கூடிய முழு இலக்கங்கள் அனைத்தையும் நாங்கள் இயற்கை எண்கள் என்று சொல்கிறோம். அதுக்கு நாங்கள் கேபிட்டல் எண் போட்டு நடுவில் உள்ள கோடை டபுள் பண்ணுறோம். அப்போ நடுவில் உள்ள கோடை நாங்கள் டபுள் பண்ணோம்னு சொன்னால் அதுதான் இயற்கை எண்களுக்கான குறியீடு. அடுத்ததாக விகிதமுறு எண்கள்னு சொல்கிறோம். விகிதமுறு எண்கள் அதை நான் கியூன்னு வரையறுக்கிறேன். விகிதமுறா என்ன நான் கியூ டேஷ்னு வரையறுக்கிறேன். அதே மாதிரி கடைசியாக மெய்யெண் தொடையை ரியல் நம்பர்ஸ்ன்னு சொல்கிற மாதிரி மெய்யெண் தொடையை கேபிட்டல் ஆர்ன்னு சொல்லி நான் வரையறுக்கிறேன். கேபிட்டல் ஆர்ன்னு போட்டு அந்த முன்னுக்குள்ள கோடை டபுள் பண்ணுறேன். இதுதான் முக்கியமான அடிப்படையான சில விஷயங்கள் தரம் 11 புத்தகத்தில் உள்ள அல்லது தரம் 11 சிலபஸில் உள்ள அடிப்படையான சில விஷயங்கள் தான் நான் இங்கே இந்த இடத்துல நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். இதில் முக்கியமாக இந்த கியூ, அதாவது விகிதமுறு எண்கள். இந்த விகிதமுறு எண்கள் சம்பந்தமாக நான் இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு விளக்கப்படுத்துகிறேன். அதாவது கியூ என்று சொல்லும் பொழுது இந்த விகிதமுறு எண்களை எங்களுக்கு வரையறுக்கலாம் எப்படின்னு கேட்டால், அதாவது எக்ஸ் ஒய் என்ற 2 கணியங்களை நான் எடுக்கிறேன். எக்ஸ் ஒய் என்று சொல்லக்கூடிய 2 கணியங்கள் எடுக்கிறேன். அதில் 3 கண்டிஷன்ஸ் திருப்தியாக்கணும். அதாவது எக்ஸின் கீழ் ஒய் அல்லது ஒய்யின் கீழ் எக்ஸ், 2ல் எப்படியும் வரலாம். அதாவது பின்ன வடிவத்தில் எழுதக்கூடியதான இலக்கங்களாக இருக்க வேண்டும். அது முதலாவது கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன் எக்ஸும் ஒய்யும் கட்டாயமாக இசட்ல உள்ள மூலகங்களாக இருக்க வேண்டும். இசட்னா என்னன்னு நாங்கள் ஏற்கனவே படிச்சிட்டோம். அப்போ இசட்ல உள்ள மூலகங்களாக கட்டாயமாக இருக்க வேண்டும். அடுத்ததாக ஒய் என்பது 0 வரக்கூடாது. அதாவது நான் இந்த இடத்துல ஒய்ன்னு சொல்றது பகுதி எண், இந்த பின்னத்தின் பகுதி எண் தான் ஒய். ஆகவே ஒய் என்பது ஒரு நாளும் 0 வரக்கூடாது. ஒய் 0 வந்தால் இந்த பின்னத்தில் பெருமானம் முடிவிலியாக மாறிடும். ஆகவே அது விகிதமுறு எண்ணுக்கு வராது. எனவே இந்த 3 கண்டிஷன்ஸ், அதாவது நாங்கள் அந்த பின்னமாக எழுதக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி பகுதி எண்ணும் தொகுதி எண்ணும் கட்டாயமாக இசட்ல உள்ள மூலகங்களாக இருக்கணும். அதே மாதிரி கீழே உள்ள ஒய் என்பது 0 வரக்கூடாது. இந்த 3 கண்டிஷனும் இருந்தால் மட்டும்தான் அதை நாங்கள் விகிதமுறு எண் என்று சொல்கிறோம். இந்த கண்டிஷனில் வராத அனைத்தையும் நாங்கள் விகிதமுறா எண் என்று சொல்கிறோம். அதுதான் விகிதமுறா எண் என்று சொல்கிறோம். எனவே இந்த எண்கள் சம்பந்தமான அடிப்படையான சில விஷயங்கள் தான் இந்த இடத்துல நான் உங்களுக்கு தந்திருக்கிறேன். எனவே இது கட்டாயமாக நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும் என்று எதிர்பார்க்கின்றேன். உதாரணத்துக்கு விகிதமுறு எண்ணுக்கு நாங்கள் இப்போ அரை ஒரு பின்னம், அல்லது 4ன் கீழ் 9 இது ஒரு பின்னம். பாருங்க பாப்பா, இந்த பின்னத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் 4, 9 இந்த 2 இலக்கங்களும் இந்த பாருங்க விகிதமாக இந்த பின்னமாக தரப்பட்டிருக்குது, பின்னமாக எழுதக்கூடியதாக இருக்குது. அதே மாதிரி 4, 5 இசட்ல உள்ள மூலகமாக இருக்குது. அது நாங்கள் ஏற்கனவே பார்த்துட்டோம். கீழே ஒய் என்பது அதாவது பகுதி எண் 0 வர இல்லை. ஆகவே பின்னம் ஒரு விகிதமுறு எண்ணாக காணப்படுகின்றது. அதே மாதிரி 5 என்ற ஒரு இலக்கத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டால் 5 என்ற இலக்கத்துக்கு கீழே நாங்கள் ஒன்று எழுதலாம். அதாவது கீழே ஒன்று இருக்குது, ஆனால் நாங்கள் அந்த ஒன்றை எழுதுறது இல்லை யாருமே.
கீழே உள்ள ஒன்று எடுத்துக்கொண்டு சொன்னால் இப்போ பாருங்க பாப்போம், இது இது பாருங்க, முதலாவது கண்டிஷன் ஓகே, பின்ன வடிவத்தில் எழுதியிருக்கிறோம். ரெண்டாவது 5ம் 1ம் இசட்ல உள்ள மூலகங்களாக காணப்படுது. அதே நேரம் கீழே உள்ளது வந்து பூஜ்ஜியம் இல்லை. ஆகவே 5 என்ற ஒரு இலக்கத்தை எடுத்துக்கொண்டால் அதுவும் ஒரு விகிதமுறு எண்ணாக காணப்படுது. அதே போல சய5 எடுத்தாலும் அதே மாதிரி தான். சய5 எடுத்தாலும் சய5ன் கீழ் 1 எழுதலாம் எங்களுக்கு. ஆகவே சய5ம் 1ம் இசட்ல உள்ள மூலகங்கள். அதே மாதிரி கீழே உள்ளது பூஜ்ஜியம் இல்லை. ஆகவே அந்த கண்டிஷன் திருப்தியாக்கப்படுகின்றது. எனவே விகிதமுறு எண்ணாக நாங்கள் இந்த இடத்துல விகிதமுறு எண்ணாக பல விடயங்களை எங்களுக்கு எழுதக்கூடியதாக இருக்கணும். அதாவது பின்னம் உண்டு, மறையில வரக்கூடிய பின்னம், அதே மாதிரி முழு இலக்கம், அதே மாதிரி மறையில வரக்கூடிய இலக்கம், அதே மாதிரி வர்க்கமூலம் தெரிந்த ஒரு நிறைவர்க்க எண். வர்க்கமூலம் தெரிந்த நிறைவர்க்க எண் பாருங்க பாப்போம். வர்க்கமூலம் 16 இருந்தால் அதுக்கு பெருமானம் வந்து மறை 6, மறை 4, அப்படி இல்லைன்னு சொன்னால் நேர் 4, நேர் 4, அப்படி இல்லாட்டி மறை 4. இந்த ரெண்டில் ஒன்று தான் இதுக்கு வரப்போகுது. எனவே இப்படிப்பட்ட இலக்கங்களை தான் நான் சொல்கிறோம் விகிதமுறு என்று சொல்கிறோம். எனவே இந்த விகிதமுறு எண்ணில் வராத இலக்கங்கள் அனைத்தும் தான் விகிதமுறா என்று சொல்கிறோம். அப்போ விகிதமுறா என்னன்னா உங்களுக்கு என்னன்றது தெரிஞ்சிருக்கும். அதாவது விகிதமுறா எண்ணில் வரப்போகிறது உதாரணத்துக்கு வர்க்கமூலம் 2. வர்க்கமூலம் 2க்கு எங்களுக்கு முழு பெருமானம் ஒன்று இல்லை. இது தசமதானத்தில் தொடர்ந்து போகக்கூடிய மீளும் தசமத்தில் வரக்கூடிய இலக்கம். எனவே இது விகிதமுறா எண்ணுக்கு வரப்பாக்கும். அதாவது கியூ டேஷுக்கு வரப்பாக்கும், விகிதமுறா எண்ணுக்கு வரப்பாக்கும். அதே மாதிரி 1ன் கீழ் வர்க்கமூலம் 3, 1ன் கீழ் வர்க்கமூலம் 3 எடுத்துக்கொண்டால் அதுவும் விகிதமுறா எண்ணுக்கு தான் வரப்பாக்கும். அல்லது இது மறையில் வரக்கூடியது. அதே மாதிரி மன்னிக்கணும், வர்க்கமூலம் 17, வர்க்கமூலம் 17 எடுத்துக்கொண்டால் அதுவும் ஒரு விகிதமுறா எண்ணாகத்தான் இருந்து கொண்டிருக்குது. இப்படிப்பட்ட சில இலக்கங்கள் தான் விகிதமுறா எண்ணுக்கு எங்களுக்கு கிடைக்கின்றது. எனவே விகிதமுறா எண் என்றால் நீங்கள் என்னன்றதை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். மேலதிக விளக்கங்களுக்கு புத்தகத்தில் உள்ள பயிற்சிகளையும் நீங்கள் செய்து கொள்ளலாம். அடுத்தது கடைசியாக மெய்யெண் என்ற தொடையை உங்களுக்கு கடைசியாக அவதானிக்கக்கூடியதாக இருக்கும். மெய்யெண் தொடை என்று சொல்லும் பொழுது அது அனைத்தையும் ஒன்றாக சேர்த்து தான் மெய்யெண் தொடை என்று நாங்கள் வரையறுக்கிறோம். இப்போ மெய்யெண் தொடை என்பது என்ன என்பது நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் படித்த அனைத்தையும் சேர்த்து எங்களுக்கு மெய்யெண் தொடையாக குறிப்பிடலாம். உதாரணமாக இந்த புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிற படத்தை நாங்கள் அவதானித்தோம்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும், இந்த பாக்ஸில் தரப்பட்டிருக்கிறது தான் மெய்யெண் தொடை. அதுதான் கேபிட்டல் ஆர்னு சொல்கிறோம். அதுக்கு உள்ளால் இருக்கிற பகுதி தான் கியூ டேஷ். அதற்கு உள்ள இந்த பெரிய வட்டம் தான் கியூன்னு சொல்கிறோம். அதே போல் அந்த வட்டத்துக்கு உள்ளால காணப்படுகின்ற இந்த வட்டத்தை நாங்கள் இசட்னு சொல்கிறோம். அதுக்கு உள்ளால காணப்படுகின்ற சின்ன வட்டத்தை தான் நாங்கள் இயற்கை எண்கள்னு சொல்கிறோம். இன்னும் அதை நாங்கள் மறுபக்கம் சொல்லும் பொழுது சிறிய வட்டத்தை நாங்கள் எடுத்துக்கொண்டோம்னு சொன்னால் அந்த சிறிய வட்டம் தான் இயற்கை எண்கள்னு சொல்கிறோம். அதாவது 1, 2, 3 வரக்கூடிய எண்கள் தான் அந்த எண்கள். அதுதான் இந்த நடுவில் காணப்படுகின்ற சிறிய வட்டம். இந்த சிறிய வட்டமும் அந்த இலக்கத்தை தவிர்ந்த உள்ள இலக்கங்களும், அதாவது நேர், மறை, பூஜ்ஜியம் ஆகிய அனைத்து இலக்கங்களும் சேர்ந்ததை தான் நாங்கள் சொல்கிறோம் இசட்னு சொல்கிறோம். சரி, அதை எல்லாத்தையும் சேர்ந்தது தான் இசட்னு சொல்கிறோம். அதே போல் இசட்ல வரக்கூடிய மூலகங்களும் பின்னங்களும் சேர்ந்தது. பாருங்க பார்ப்போம், மறை நேரில் காணப்படக்கூடிய பின்னங்களும் சேர்ந்து தான் நாங்கள் விகிதமுறு எண்கள்னு சொல்கிறோம். அதை தவிர உள்ள வர்க்க மூலங்களில் இவ்வாறான பெருமானங்கள், அதாவது பை, வர்க்கமூலம் 3, வர்க்கமூலம் 2 போன்ற இலக்கங்களைத்தான் நாங்கள் கியூ டேஷ்னு சொல்கிறோம். அதாவது விகிதமுறா எண்ணுன்னு சொல்கிறோம். இப்படிப்பட்ட அனைத்தையும் ஒன்றா சேர்த்து தான் நாங்கள் ரியல் நம்பர்ஸ், அதாவது மெய்யெண்கள்னு நாங்கள் வரையறுக்கிறோம். எனவே இவ்வாறான எண்களை நீங்கள் கட்டாயமாக தெரிந்திருக்க வேண்டும். இது உங்களுக்கு நேரடியாக வினாக்களில் கேட்காவிட்டாலும் அடிப்படையான சில விடயங்கள் கட்டாயமாக நீங்கள் தெரிந்திருக்கத்தான் வேண்டும். இது மிக முக்கியமான விடயம். அடுத்ததாக கடைசியாக இந்த பாடத்தில் நாங்கள் கடைசியாக தெரிந்திருக்க வேண்டிய விடயம் என்னவென்று கேட்டால் சேடுகள். சேடுகள் சொல்லும் பொழுது சேடுகளை எங்களுக்கு 2 பகுதிகளாக பிரிக்கலாம். அதாவது முழுமை சேடுகள் என்று 2 பகுதிகளாக பிரிக்கலாம். உதாரணத்துக்கு வர்க்கமூலம் 20 எடுத்துக்கொண்டோம் சொன்னால்
இதை எங்களுக்கு எழுதலாம் 4 தர 5 என்று எழுதலாம். 4 தர 5 வர்க்க மூலம் எழுதலாம். எனவே 4 தர 5 வர்க்க மூலத்தை எங்களுக்கு இன்னும் எங்களுக்கு உடைக்கலாம் அப்படின்னு கேட்டால் 4க்கு வர்க்க மூலம் எங்களுக்கு தெரியும், அதாவது 2 வர்க்க மூலம் 5. 2 வர்க்க மூலம் 5 என்று எங்களுக்கு இந்த கணக்கை 2ஆ உடைக்கலாம். எனவே இதுக்கு நாங்கள் சொல்றோம் முழுமைச்சேடு. இதுக்கு நாங்கள் சொல்றோம் சேடுகள். சேடுகள். இது முழுமைச்சேடு, இது சேடுகள் என்று சொல்லி 2 பகுதிகளாக எங்களுக்கு இதை கூறக்கூடியதாக இருக்கும். எனவே உங்களுக்கு வினாக்கள் சில நேரம் பகுதி 1 அல்லது பகுதி 2லையும் சில பகுதிகளில் உங்களுக்கு வேற பயிற்சிகள் செய்யும் பொழுதும் இது சில நேரம் தேவைப்படலாம். அதாவது முழுமைச்சேடாக தரப்பட்டதை சேடுகளாக மாற்ற சொல்லி கேட்கலாம். சேடுகளாக தரப்பட்ட கணக்குகளை உங்களுக்கு முழுமைச்சேடுகளாக மாற்றுறதுக்கு உங்களுக்கு கேட்கலாம். இந்த 2 விடயங்களும் உங்களுக்கு தரப்படுகின்ற வினாக்களாக அமையலாம். உதாரணத்துக்கு இன்னும் ஒரு உதாரணத்தை எடுக்கிறேன். வர்க்கமூலம் 48. வர்க்கமூலம் 48 சொல்லும் பொழுது இது ஒரு முழுமைச்சேடு. அப்போ இதை எங்களுக்கு உடைக்கலாம் 16 தர 3 உடைக்கலாம். அப்போ 16க்கு வர்க்கமூலம் 4 வர்க்கமூலம் 3. 4 வர்க்கமூலம் 3 எங்களுக்கு இந்த கணக்கை சொல்லிடும். அதாவது வர்க்கமூலம் 16க்கு விட 4, 3க்கு வர்க்கமூலம் அப்படியே எழுதப்பட்டிருக்கு. ஆகவே 48 எங்களுக்கு இவ்வாறு எங்களுக்கு உடைத்து சொல்லக்கூடியதாக இருக்கும். ஆகவே இது எங்களுக்கு இது முழுமைச்சேடு, இது சேடுகள் என்ற விதத்தில் எழுதக்கூடியதாக இருக்கணும். அதே மாதிரி 3 வர்க்கமூலம் 5 இது நாங்கள் எழுதியிருக்கிறோம் சேடுகள்ல. இந்த சேடுகளை நாங்கள் முழுமைச்சேடாக மாற்றணும். முழுமைச்சேடாக மாற்றுவதாக இருந்தால் இந்த வெளியில காணப்படுகின்ற 3ஐயும் வர்க்கமூலத்துக்கு உள்ளால கொண்டு போகணும். வர்க்கமூலம் உள்ளுக்கு கொண்டு போறதாக இருந்தால் 3 வர்க்கமூலம் உள்ளுக்கு போகும் பொழுது 9ஆக மாறும். தர ஏற்கனவே வர்க்கமூலம் 5 ஒன்று இருக்குது. உங்களுக்கு மொத்தமாக வர்க்கமூலத்தை போட்டுட்டு இப்ப 9 5 45 வர்க்கமூலம்னு எழுதுறோம். எனவே இது சேடு, இது முழுமைச்சேடு. ஆகவே முழுமைச்சேட சேடாக மாற்றவும் தெரியணும், சேட முழுமைச்சேடாக மாற்றவும் தெரியணும். எனவே இந்த 2 விடயங்கள் கட்டாயமாக நீங்க தெரிந்திருக்க வேண்டும். இது உங்களுக்கு வேற பாடங்களுக்கு அல்ல வேற சாப்டர்ஸுக்கு உங்களுக்கு கட்டாயமாக இது தேவைப்படலாம். அடுத்த பகுதி இந்த சேடுகளின் கணித செய்கைகள். அப்ப சேடுகளின் கணித செய்கைகள் சொல்லும் பொழுது 2 சேடுகளை நாங்கள் கூட்ட போறோம். உதாரணமாக 2 வர்க்கமூலம் 3 சக 5 வர்க்கமூலம் 3 சொன்னால் இந்த 2 சேடுகளை நாங்கள் கூட்டும் பொழுது இது வர்க்கமூலம் 3 இங்கேயும் வர்க்கமூலம் 3ஆக இருப்பதன் காரணமாக நேரடியாக கூட்டலாம். அதாவது 2ஐயும் 5ஐயும் கூட்டினால் 7. அப்ப 7 வர்க்கமூலம் 3 எழுதலாம். உதாரணத்துக்கு இந்த வர்க்கமூலம் 3க்கு பதிலாக கொப்பின்னு நாங்கள் எடுக்கிறோம். ஆகவே இதை எங்களுக்கு எப்படி வாசிக்கலாம்? 2 கொப்பிகள் இன்னைக்கு 5 கொப்பிகள் என்று அதை யோசிக்கலாம் எங்களுக்கு. ஆகவே 2 கொப்பிகளையும் 5 கொப்பிகளையும் கூட்டினால் மொத்தமாக 7 கொப்பிகள் வரப்போகுது. எனவே 7 வர்க்கமூலம் 3 எங்களுக்கு இதை எழுதக்கூடியதாக இருக்கும். அதே போல தான் கழித்தல் கணக்கு எடுத்துக்கொண்டாலும் 8 வர்க்கமூலம் 2 இருந்து 5 வர்க்கமூலம் 2 கழிக்க போறோம். இதுவும் அதே போல தான் 8 வர்க்கமூலம் 2 இருந்து 5 வர்க்கமூலம் 2 கழித்தால் இதுவும் வர்க்கமூலம் 2 இதுவும் வர்க்கமூலம் 2ஆக இருப்பதன் காரணமாக இந்த முன்னுக்குள்ள இலக்கங்கள் எங்களுக்கு நேரடியாக கழிக்கலாம். 8 இருந்து 5 கழித்தால் 3 வர்க்கமூலம் 2 எங்களுக்கு கிடைக்கும். எனவே கூட்டல் கணக்கையும் எங்களுக்கு செய்யக்கூடியதாக இருக்கணும், கழித்தல் கணக்கையும் செய்யக்கூடியதாக இருக்கணும். அடுத்ததாக பெருக்கல் பார்ப்போம். 2 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 2ஆல பெருக்க போறோம். அப்ப நாங்க இதை பெருக்கும் பொழுது வர்க்கமூல இலக்கங்களை வர்க்கமூலம் இலக்கத்தோட தான் பெருக்கணும், இலக்கத்தை இலக்கத்தோட தான் பெருக்கணும். அதாவது இதை நாங்க பெருக்கும் பொழுது இந்த 2 இந்த 3ஓட பெருக்கப்பட்டு 6 வரும். அதே போல வர்க்கமூலம் உள்ளுக்குள்ள இங்க 3 இந்த 2ஓட பெருக்கப்பட்டு 6 வரும். ஆகவே வர்க்கமூலம் 3 இந்த வர்க்கமூலம் 2ஓட பெருக்கப்பட்டு வர்க்கமூலம் 6, அதுதான் இந்த வர்க்கமூலம் 6. அதே போல இந்த 2ம் இந்த 3ம் பெருக்கப்பட்டு 3 6 வருகிறது. நான் உங்களுக்கு இலக்கம் 1 மாத்துறேன், இது 5ன்னு மாத்துறேன். ஆகவே 5ன்னு மாறினால் இப்ப எப்படி வரப்போகுது?
இந்த 3 வர்க்கமூலம் 3 வர்க்கமூலம் 2 பெருக்கப்பட்டால் வர்க்கமூலம் 6, 5ஐயும் இந்த 3ஐயும் பெருக்கினால் 5 15 என்ற மாதிரி எங்களுக்கு கிடைக்கும். இதுதான் சேடுகளின் பெருக்கல் என்று சொல்றோம் நாங்கள். அதே மாதிரி சேடுகளின் பிரித்தல்களை பார்ப்போம். சேடுகளின் பிரித்தல் வரும் பொழுது 15 வர்க்கமூலம் 2 பிரிக்க போறோம் 5 வர்க்கமூலம் 2ஆல. 15 வர்க்கமூலம் 2 5 வர்க்கமூலம் 2ஆல பிரிக்கும் பொழுது இதை எங்களுக்கு எப்படின்னு கேட்டால் கீழே எழுதலாம். இடம் போதாதனால கீழே எழுதலாம். இது எப்படி எழுதலாம்? 15 வர்க்கமூலம் 2 கீழ் 5 வர்க்கமூலம் 2 எழுதலாம். எனவே இவ்வாறு பிரிக்கும் பொழுது அது என்ன நடக்கும்னு கேட்டால் வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 சுருக்கிப்படும். வர்க்கமூலம் 2 வர்க்கமூலம் 2 சுருக்கிப்பட்டு இது 5ஆல எங்களுக்கு சுருக்கலாம். இது 5ஆல சுருக்கினால் 1, இது 5ஆல சுருக்கினால் 3. ஆகவே விட வந்து 3. எனவே இவ்வாறு எங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு கணக்கு கொண்டு நாங்கள் இந்த மாதிரி சுருக்கி எடுத்து எங்களுக்கு விட 3 கொடுக்கலாம். ஆகவே சுருக்கி எடுத்தால் 3 கீழ் 1 அதாவது 3. இன்னும் ஒரு பிரித்தல் கணக்கு கொண்டு நாங்கள் பார்ப்போம். இன்னொரு பிரித்தல் கணக்கை செய்யும் பொழுது உதாரணத்துக்கு 20 வர்க்கமூலம் 8 பிரிக்கணும் 5 வர்க்கமூலம் 4ஆல. இது எப்படி பிரிக்க போறோம்? 20 வர்க்கமூலம் 8 கீழ் 5 வர்க்கமூலம் 4. இதுவும் வர்க்கமூலம் இதுவும் வர்க்கமூலமாக இருப்பதன் காரணமாக எங்களுக்கு இந்த கணக்கு எப்படி எழுதலாம்னு கேட்டால் மொத்தமாக 2க்கும் சேர்த்து வர்க்கமூலம் 1 போடலாம். எனவே 20 5ஆல பிரிச்சால் 4, 8 4ஆல பிரிச்சால் வர்க்கமூலத்துக்குள்ள 2 வருகிறது. வர்க்கமூலத்துக்குள்ள 2 வருகிறது. எனவே 20 வர்க்கமூலம் 8ஐ 5 வர்க்கமூலம் 4ஆல பிரித்தால் எங்களுக்கு கிடைக்கிற விடை 4 வர்க்கமூலம் 2. எனவே இவ்வாறு சேடுகள் கணக்கில் கூட்டல் கழித்தல் பெருக்கல் பிரித்தல் ஆகிய 4 பகுதிகளையும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். தெளிவாக விளங்கி கொண்டு அதற்குரிய பயிற்சிகள் தாராளமாக உங்களுக்கு தரப்பட்டிருக்கின்றன பயிற்சி புத்தகத்தில். அந்த பயிற்சி புத்தகத்தில் தரப்பட்டிருக்கிற வினாக்கள் அனைத்தையும் நீங்கள் தெளிவாக விளங்கி அந்த வினாக்கள் அனைத்தையும் நீங்கள் செய்து பாருங்கள். எனவே இந்த அடிப்படையான கணித எண்ணக்கருவை அதாவது சேடுகள் பற்றிய அடிப்படையான எண்ணக்கருவை தெளிவாக விளங்கி கொள்ளுங்கள். தெளிவாக விளங்கி அது சம்பந்தமான பயிற்சிகளை செய்வதனூடாக இந்த பாடத்தின் பிரயோசனத்தை உங்களுக்கு பெற்றுக்கொள்ளக்கூடியதாக இருக்கும். இந்த பாடத்தில் நேரடியாக வினாக்கள் உங்களுக்கு கல்வி பொதுத்தராதர பத்திர சாதாரண தர பரீட்சையில் வராவிட்டாலும் கூட இதன் பிரயோகம் நிறைய பாடங்களுக்கு தேவைப்படுகின்றது. எனவே இதை தெளிவாக நீங்கள் புரிந்து கொண்டால் உங்களுக்கு வேறு பாடங்கள் அல்லது வேறு சாப்டர்ஸ் உங்களுக்கு படிக்கிறதுக்கு இது ஒரு மிச்சம் பிரயோசனமாக இருக்கும் என்று கூறி எனது இந்த முதலாவது பாடம் அதாவது தரம் 11 பாட புத்தகத்தில் உள்ள முதலாவது பாடம் இந்த சேடுகள் என்ற பகுதியும் அதே போன்று இந்த முதலாவது இந்த பாடத்தை அதாவது எண்கள் பற்றிய இந்த அடிப்படையான விடயங்களை நீங்கள் மேலும் பயிற்சிகள் செய்வதனூடாக பெற்று இந்த பாடத்தில் ஒழுங்கான தேர்ச்சியை பெற்றுக்கொள்வீர்கள் என்று எதிர்பார்க்கின்றேன். இந்த பாடத்தை நான் இத்துடன் முடித்து விடைபெறுகின்றேன். இந்த என்னுடைய இந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுவதனூடாக தொடர்ந்தும் நீங்கள் பல சாப்டர்ஸ்களை இந்த யூடியூப் சேனலினூடாக உங்களுக்கு கற்றுக்கொள்ள முடியும் என்பதையும் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகமூட்டி கட்டாயமாக மறந்துடாமல் இதை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள். தொடர்ந்தும் உங்களுக்கு பல வீடியோஸ்களை இந்த யூடியூப் சேனலினூடாக உங்களுக்கு அவதானிக்க முடியும் என்பதை கூறி விடைபெறுகின்றேன். நன்றி.